வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவா வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீயா பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்வோம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கொண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. குரு வாழ்க. குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் இதை பற்றி பல கவிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் பிறவி கடல் கடக்க என்ற தலைப்பில் இரண்டாவது கவி நினைக்கிறேன். திருமணத்தின் முன்னரே அகத்தவத்தை தொடங்கியவர் குழந்தைகளை பெற்ற போதும் கருவினிலே அமைந்திட்ட தவத்தின் வித்து களங்கத்தை போக்குவதில் திருப்பம் கொள்ளும். பெருநெறியாம் ஆன்மீக அறிவில் வாழும் பெற்றோர்க்கு பின்னர் வரும் குழந்தையெல்லாம் திருநிலையாய் மெய்ப்பொருளை நாடி செல்லும். தெய்வ உணர்வை பெறுவர், களங்கம் போகும். திருமணத்தின் முன்னரே அகத்தவத்தை தொடங்கியவர், அதாவது 14 வயது பருவமடைந்த நிலையிலேயே ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்வது மிக உத்தமமான ஒரு புண்ணிய பதிவு என்பதை இதற்கு முன்பு ஒரு கவியிலே நாம் பார்த்தோம். இதுல குறைந்தபட்சம் குழந்தைகளை திருமணத்துக்கு முன்பே இதை கற்று அளவுக்கு தேர்ச்சி பெற்றுவிட்டார், அகத்தவமும் அகத்தாய்வும் தேர்ச்சி பெற்றுவிட்டார். இந்த பதிவுகளெல்லாம் ஓரளவுக்கு அந்த தாக்கத்தை, வீரியத்தை இழந்து வரும். பயிற்சிகளை தொடர்ந்து செய்கின்ற பதிவினுடைய தாக்கம் அந்த கருவிலே இருக்கும் இல்லையா, அது அந்த குழந்தைக்கு இன்னும் சிறு வயதிலேயே இந்த ஆன்மீக நாட்டத்தை உருவாக்கும். அதனால் திருமணத்தின் முன்னரே அகத்தவத்தை தொடங்கியவர் குழந்தைகளை பெற்ற போதும் கருவினிலே அமைந்திட்ட தவத்தின் வித்து களங்கத்தை போக்குவதில் திருப்பம் கொள்ளும். இன்னும் மேற்கொண்டு எந்த அளவுக்கு ஆத்ம தூய்மை பெற முடியும் என்ற உண்மையான ஆன்மீக அறிவியல் சார்ந்த ஆன்மீக வாழ்க்கையிலே அறிவு வழியிலே பயணத்தை மேற்கொள்ளும். இப்போ கொண்டு வந்த வினை பதிவுகளோடு புதிய பாவ வினை பதிவுகளை சேர்த்து கொள்ளாமல் அவற்றை கழிக்கின்ற வகையிலே அகத்தவத்தை தாய் தந்தை விட சற்று முன்னராகவே சிறு வயதிலேயே அதை ஏற்றுக்கொள்வார்கள். பெருநெறியாம் ஆன்மீக அறிவில் வாழும், பெருநெறியாம் ஆன்மீக அறிவில் வாழும். அதாவது எத்தனையோ நெறிமுறைகள் சொல்றோம், சமுதாயத்திலே சட்டத்திட்டங்கள், கலாச்சாரம், பண்பாடு என்ற வகையில எத்தனையோ இருக்கு. ஆனா எது பெருநெறி என்றால் அறநெறி தான் பெரிய நெறி. தெய்வத்தை மதித்து வாழ்கின்ற அறநெறி வாழ்க்கை. பெருநெறியாம் ஆன்மீக அறிவில் வாழும். எத்தனையோ வகையான வாழ்க்கை முறை இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதத்திலேயும். ஆனால் யார் உண்மையிலேயே ஒரு நிறைவான சிறந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் பொருள் சார்ந்த அல்லது உறவு சார்ந்த வாழ்க்கையை விட ஆத்மாவை சார்ந்த வாழ்க்கையிலே அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். அந்த தூய்மையை தான்
ஒரு ஆத்ம நிறைவை தருகின்ற போது இந்த வாழ்க்கையிலே குறை என்பதே இருக்காது. எந்த வகையிலையும் குறை என்பதே இருக்காது. அதாவது குறையை பொருட்படுத்த மாட்டார்கள். குறை வருவதும் சாத்தியம் இல்லை. அதே போல எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வந்துவிட்டால் குறை என்பது தெரியாது இல்லையா? அப்படி பெருநெறியாம் ஆன்மீக அறிவில் வாழும் பெற்றோர்க்கு பின்னர் வரும் குழந்தை எல்லாம் திருநிலையாய் மெய்ப்பொருளை நாடி செல்லும். எந்த அனுபவத்தை சார்ந்திருக்கிறதோ அதே வழியில்தான் பயனாகும். இப்போ மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிச்சிருக்கிறோம். அப்ப அவங்களுடைய தாய் தந்தை எப்படி இருந்தாங்க அப்படின்றது மகரிஷி நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு தலைமுறையிலேயும் ஒரு அறநெறி சார்ந்த வாழ்க்கை தொடர்ந்து வருகின்ற சந்ததியிலே தான் ஞானிகள் பிறப்பார்கள். ஆன்மீகத்தை மேற்கொள்ளக்கூடிய, சிறு வயதில் மேற்கொள்ளக்கூடிய உண்மையான குருமார்கள் உருவாவார்கள். ஒவ்வொரு பிறப்பும் இந்த வினையின் தாக்கத்தை நீக்கிக் கொண்டே வருவது என்ற வழியில இருந்து சற்றும் அந்த ஆத்மா மாற்று கருத்தையே ஏற்படுத்தாது. அந்த அறத்தோடு அகத்தவத்தோடு சேர்ந்த வாழ்க்கையை தான் விரும்புமே தவிர அது புற உலக வாழ்க்கை அதிகமாக நாட்டம் கொள்ளாது. அப்போ அதுக்கான குரு கிடைப்பார், அதுக்கான வாழ்க்கை முறை கிடைக்கும், அதுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கும், அதற்கான சத் சங்கம் அமையும். அப்ப வந்த நோக்கத்தை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வகையிலே செயல்பாடுகள் அமைந்து போகும். அப்படி பெற்றோர்க்கு பின்னர் வரும் குழந்தையெல்லாம் திருநிலையாய் மெய்ப்பொருளை நாடி செல்லும். திரு என்றாலே இறைநிலை தான். அப்ப திருநிலையாய் மெய்ப்பொருளாம், மெய்ப்பொருளை நாடி செல்லும். தெய்வ உணர்வை பெறுவீர், களங்கம் போகும். தெய்வ உணர்வை பெறுவார், களங்கம் போகும். அப்போ ஒவ்வொரு தலைமுறையிலேயும் இந்த வினை பதிவுகளை நீக்குகின்ற ஒரு வாழ்க்கை தான் கடவுளை தேடுகின்ற, நாடுகின்ற, நம்புகின்ற ஒரு வழிபாட்டு முறை. இது நம்பிக்கையிலே தொடங்கி விளக்கத்திலே பயணித்து முழுமையிலே நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் இதுவரைக்கும் வாழ்ந்த மகான்கள் கண்ட ஒரு நிலை. இதை மகான்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் தெய்வத்திற்கு நிகராக பக்குவத்தை பெற்றவர்கள். அதனால்தான் தெய்வர்கள் என்பதும் தேவர்கள். அது அந்த வந்த நோக்கத்தை மறந்து விட்டது என்று சொன்னால் அப்ப இந்திரலோகமா மாறிடும். அப்போ தேவர்கள் என்ற தெய்வத்தன்மையிலிருந்து விலகுவது இந்திரியங்களால் ஈர்க்கப்படுகின்ற ஒரு கவர்ச்சி தான். அப்ப புலன் கவர்ச்சியிருந்து விடுபட்டவர்கள் வேற எங்கே போக முடியும்? இப்போ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மக்கள் வாழ்கிறார்கள், அல்லது அருள் சார்ந்த ஆத்மா சார்ந்த வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு வகையில தான் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதிலே படித்தளங்கள், பிரிவினைகள் எல்லாம் உண்டு. ஆன்மீகத்தை மேற்கொண்ட எல்லோருமே ஞானம் பெற்று விட்டார்களா? இல்லை. ஆனா அறம் சார்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் இங்கு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒவ்வொரு சந்ததியிலேயும் ஆன்மீகத்திலே நாட்டம் கொள்கின்ற போது அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அதுல மேன்மை பெறுகிறது. காரணம் என்ன என்றால், இந்த ஆத்மாவிலே தூய்மை பெற பெற அது மேலும் தூய்மை நாடித்தான் போகும். அதனால் ஒவ்வொரு பிறப்பின் நோக்கம் என்ன என்று மகன் என்ன சொல்றாங்க? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. சோ பிறப்பின் நோக்கம் என்ன என்றால் இறைவனை அறிவது தானே
படைப்பின் நோக்கம், பரிணாமத்தின் நோக்கம். அப்போ இடையிலே இயற்கை நீதிகளின் காரணமாக, சமுதாய நீதிகளின் காரணமாக பிறக்கின்ற குழந்தைகளின் வாழ்க்கையின் நோக்கம் தரமாறி போகிறது. அதனால் பெற்ற களங்கங்கள் தானே பாவ புண்ணியங்கள் எல்லாமே. ஸோ இவற்றிலே நெகட்டிவ் பாவத்தை நீக்கி கொண்டு வர வர அது தூய்மை பெறுகிறது இல்லையா? அப்ப தூய்மைக்கு மூலம் எது? சுத்தவெளி. அப்ப அந்த தூய்மையைத்தான் விரும்பும் நாடும். அப்ப இயல்பாகவே இந்த லௌகிக வாழ்க்கையிலே உள்ள அந்த நாட்டம் குறைந்து ஆன்மீகத்திலே நாட்டம் கூடிக்கொண்டே வரும். அதனால் வினை பதிவாம் சுமை குறைய குறைய அது ஆத்ம தூய்மையை நோக்கி பயணிக்கின்ற போது உச்சகட்டம் என்ன? சுத்தவெளி. அப்ப அதனோடு இணைகின்ற வரைக்கும் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே போகும். அதனால் ஒவ்வொரு பிறப்பிலேயும் இதே ஒரு அறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான குழந்தைகளை பெற்றுவிட்டார். பிறகு அந்த சந்ததியிலே ஒரு நாள் பிறப்பு என்பது இருக்காது. அதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பரே. ஸோ ஒவ்வொரு தலைமுறை என்பது என்ன? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற. அப்ப தூய்மையை நோக்கித்தான் ஆத்மா பயணம் செய்கிறது. இடையிலே சமுதாயத்தின் தாக்கம், புலன்களுடைய கவர்ச்சியின் ஆதிக்கத்தினுடைய தாக்கம், அதனால் திசை மாறுகிறோமே தவிர சமுதாயமே ஆன்மீகத்தில் இருந்து விட்டால் எப்படி மாற்றம் வரும்? அதைத்தான் மகர்ஷி அவர்கள் பல கவிதைகளிலே நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் வந்ததுன்னு சொன்னா அப்போ எதற்கும் யாருக்கும் தட்டுப்பாடு இருக்காது. எல்லாமே உலக பொது ஆட்சியின் கீழ் வந்து விட்டால் அங்கே லஞ்சம் ஊழல் எல்லாம் இருக்காது. அப்ப எல்லாருக்கும் இருக்கின்ற வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். ஒரு மனுஷனுடைய சொத்து கணக்கு எவ்வளவுனா 10க்கு 10 ஒரு ரூமும் படுக்கையும் உடையும் தான் அவனுடைய சொத்து. அப்ப வேற எது மேல ஆசை வரும்னு சொல்லுங்க. அப்ப இதுக்கான வாய்ப்பு எல்லா இடத்திலும் பரவலாக நிறைவேறிவிட்டால் அப்போ இங்க ஏழை, பணக்காரன், பண்டிதன், பாமரன் எல்லா பேதங்களும் அற்ற ஒரு நிலை வரும். அது 150 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். ஸோ உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு 50 ஆண்டுகள், பிறகு அது முழுமையாக செயல்படுவதற்கு 100 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்றாங்க. இது உலகம் ஏற்றுக்கொண்ட வகை இன்னும் வரலையே. இன்னும் நாம் வாழ்கின்ற பகுதியை ஏற்றுக்கொண்டதாக தெரியல. இன்னும் வந்தவர்களோ 15 லட்சமா 20 லட்சமா சொல்றாங்க. இவர்களிலேயும் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதும் கேள்விக்குரியதான். அப்போ எப்போ இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள போகிறது? எப்போ உலக சமாதானம் வரப்போகிறது? 150 வருஷம்ன்றது எப்பன்னு தெரியல. உலக சமாதான ஆண்டுன்னு மகிழ்ச்சி வச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து கணக்கா இல்லை எப்போ உலகம் ஏற்றுக்கொள்ள போகிறதுன்ற கணக்கா தெரியல. ஸோ அது வரைக்கும் இன்னும் 100-150 வருஷம் அப்படின்னா இந்த உலக மக்கள் பட போற அவஸ்தையை பாருங்களேன். அதனால் ஒரே வழி இந்த உலகத்தின் போக்கிலிருந்து திரும்புவது தான். இது ஓடுற வேகத்திலே ஓடிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா எந்த தலைமுறையும் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் ஓடவங்க ஓடட்டும் என்று விட்டு அமைதியாக உட்கார்ந்தா தான் வாழ்க்கையை யோசிக்க முடியும், ரசிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு மனப்பக்குவம் வருவதே இன்றைக்கு எங்கேயோ 1-2 இடத்துல வரும். அப்புறம் ஒரு நாளைக்கு அப்படியே பெருகி பெருகி வரும். ஓரளவுக்கு மாற்றம் நிகழ்ந்து விட்டால் பிறகு மறுபகுதி மாற்றம் 50% தாண்டிட்டோன்னு சொன்னா 51லிருந்து 100 போறது ஈஸி தான். ஸோ அந்த முதல் பாதியை தாண்டுற வரைக்கும் தான் கஷ்டம். ஸோ அதுக்குள்ள மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட போறாங்களே தெரியல. அந்த கணக்கை பார்க்குற போது நாம் எல்லாம் புண்ணியவான்கள் தான். ஏன்னா இப்பவே நம்முடைய சந்ததிக்கு இந்த மகள் சொல்வது போல அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இதே ஆன்மீக நாட்டத்திலே வாழ்க்கையை நடத்தினார் என்று சொன்னால் இந்த உலகம் சந்திக்கின்ற எந்த பிரச்சனையிலிருந்தும் அவர் விடுபட்டு விடுவார்கள், ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்வார்கள். எனவே நம்முடைய சந்ததி
நிறைவாக நலமாக வாழ வேண்டும் என்றால் பணமோ பதவியோ காப்பாற்றாது. நல்ல வினை பதிவுகள் தான் காப்பாற்றும். வினை கர்ம வினை ஆத்ம தூய்மை தான் அவர்களை காப்பாற்றும். ஸோ இந்த தத்துவத்திலே, இந்த உண்மையிலே நம்மை நிலைப்படுத்தி கொண்டு நம் கடமை அறவாழ்வை நாட்டத்தை சிறை கட்டும் என்று வாழ்ந்து வந்தால் வருகின்ற சந்ததி நிச்சயமாக மாற்றம் பெறும் என்று மகர்ஷி இந்த கவியிலே நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். பயன் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. அருமையான கவி, சிறந்ததொரு விளக்கம் ஐயா. அப்ப இந்த 3ஆம் நிலை மேன்மையில இருக்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் குழந்தைகள்லாம் பெற்ற பின்னர் மகரிஷி அறிமுகம் கிடைச்சி வேதாத்திரியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன கதி? இதுதான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இப்போ நாம இதுல ஈடுபாடு வச்சிருக்கீங்க, நம்மளுடைய குழந்தையில இருந்து ஈடுபாட்டுல இருக்கிறாங்க. அதே போல பேர குழந்தைகளும் அந்த ஈடுபாட்டுக்கு வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இது எழுச்சி பெற்ற பதிவு இல்லையா? இப்போ அதாவது நம்ம இடத்துல எத்தனை பதிவு இருந்தாலும் அது அடக்கம் பெற்றது எழுச்சி பெற்றது ரெண்டா பிரிக்கிறாங்க, லேட்டன்ட் பேட்டன்டா. அந்த எழுச்சி பெற்ற நிலையில தான் 7 தலைமுறை கணக்கு வருது. அடக்கம் பெற்றது சுத்தொலியிலிருந்து இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. கருமத்தில் இல்லாத ஒன்று கிடையாது. ஸோ அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா எழுச்சி பெற்றது என்ன? இந்த 7 தலைமுறைகளிலே உள்ளதுதான். அதுலேயும் இந்த பிறப்பில் எதை நாம் சந்திக்கணும், அடுத்த ஸ்டேஜ், அது ஒரு படித்தளம். இதுல மிச்சமெல்லாம் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்துகிட்டு இருக்கும். அப்போ நாம ஒரு புண்ணிய பதிவு இருந்ததுனால்தான் மகிழ்ச்சிகிட்ட வந்திருக்கிறோம், வேற எங்கேயும் போகல. அப்போ நாம் ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ் தாண்டி இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டேஜாவது தாண்டி போச்சுங்களேன். 7 தலைமுறை எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2வது தாண்டி 3வது நிலையில ஒரு நல்ல ஆன்மீக நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்முடைய குழந்தைங்க 4 தொட்டுட்டாங்க வச்சுக்கங்களேன். இப்போ நடுநிலைக்கு வந்துட்டோம். 7 பிறவியில சென்டர் பாயிண்ட் 4, இந்த 3 அந்த 3 இல்லையா? அப்ப இதுலயும் கடந்துட்டோம் வச்சுங்களேன். நம்முடைய பேர குழந்தைகள் இதுல நாட்டம் கொள்றாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வரக்கூடியது பாசிட்டிவா தான் போகும். தெரிந்தார். அதனால எதான் கீதையில என்ன சொல்றாங்க, என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் 10 அடி எடுத்து வருவேன். அப்ப இறைவனின் கருணையே உயிர்களுடைய நன்மையை தருவது தானே. அப்ப இறைவனையே நாடி வருகின்ற போது அந்த அறிவு அதுக்கான மார்க்கத்தை காட்டும் இல்லையா? அப்ப இறைவன் சொன்னா தனியா எங்கோ தெய்வம் நம்ம கருணை காட்டுறது இல்லை, அறிவு தான். நம்முடைய அறிவே நமக்குள்ள வழிகாட்டும் இல்லைங்களா ஐயா? நன்றிகள் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். நான் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு எத்தனை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு,
செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார்முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.